பிக் பாஸ் சீசன் 9 இது டே 27 27வது நாள் நடந்த நிகழ்ச்சிகள். நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னோம், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சிகள்லேயே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியே தன்னுடைய வாயில் சொல்கிறாரு. இதை விட ஒரு மோசமான சீசன் இதுக்கு முன்னால் இருக்க சீசன் கிட்டத்தட்ட 8 சீசன் நான் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன். ஹோஸ்ட் யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை. ஸோ டிஆர்பி எல்லாமே கீழே விழ ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு விஜய் டிவிக்கு. ஸோ அதற்கு உண்டான முஸ்தீபுகள், பொதுமக்களை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. என்னதாக இருந்தாலும் இந்த திவாருக்கு இந்த விஜய் டிவி பேக்கில் பக்காவாக சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் நடந்தது. அது மறைமுகமாக நினைக்கிறத நினச்சி மண்டமல்ல இருக்க கொண்டையை மறந்துட்டு விஜய் சேதுபதி பேசுகிறது நடந்தது. அந்த நிகழ்ச்சி வரப்போ நான் அதை நான் சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ விஜய் சேதுபதி ஒரு லவுட் ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வர்றாரு. ஆடியன்ஸுக்கிட்ட பேசுகிறாரு. பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் பயங்கரமாக கேட்க போகிறேன், எல்லோரும் கத்தி கத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை நடக்கிறப்போ உள்ள பார்வதியும் திவாகர் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திவாகர் நான் பார்வதி நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். பார்வதிகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் சபரியை பற்றி கண்டிப்பாக சொல்ல போகிறேன் விஜய் சேதுபதிகிட்ட அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் பேசுகிறப்போ பார்வதி ரொம்ப விவரமான உஷாரான ஆள். ஏன்னா இன்றைக்கி நிகழ்ச்சி நடக்க போகுது. நிகழ்ச்சியில் கமருதீன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று வளருனா அவருடைய அந்த ஜெயிலில் என்ன நடந்ததுன்னு நமக்கு போட்டு காட்டலை. அதில் அடல்ட் கண்டென்ட்லாம் நடந்ததாக பொதுவாக சோஷியல் மீடியாவில் வைரலாக சில விஷயங்கள் வந்துட்டுருக்கிறது. அதை நம்ம சேனலில் சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்வதிக்கு ஒரு பயம் தன்னால் வந்துடுது. உலக அளவில் நம்ம பேர் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு உஷாரை அவங்க கமருதீனை கூப்பிட்டு ஒரு சமாதானம் பேசுகிறாங்க. சமாதானம் பேசுகிறப்போ டோன்ட் ப்ளே வித் எமோஷன்ஸு, நம்ம 2 பேரும் கேர் ஃபார் ஈச் அதர் எடுத்துக்கலாம். லவ் கண்டென்ட் தயவு செஞ்சு நீ எடுக்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்னது, லவ் கண்டென்ட்டை பற்றி நீ பேசக்கூடாது, உன்னை பற்றி நான் பேச மாட்டேன், திவார்கிட்ட நான் நம்ம பேசுகிறத சொல்ல மாட்டேன்ற மாதிரி கமருதீனை அவங்க வளைச்சி போடுறாங்க. ஸோ கமருதீன் பாவம், அவருக்கு அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளோதான், மண்டையை ஆட்டிக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸு கிட்ட விஜய் சேதுபதி பேசுனதுக்கு பின்னால் பிக் பாஸ் இன்மேட்ஸு உள்ள விஜய் டிவி அந்த பிக் பாஸ்க்குள்ளே உள்ள போய் பார்க்குறாரு. பார்க்குறப்போ முதல்ல பேச ஆரம்பிச்சிடுறாரு. லவுட் ஸ்பீக்கரில் பயங்கரமாக பேசுகிறாரு. பயங்கர ஹை டெசிபலில் கத்துனா புரியுமா, ஓவர் சத்தமாக இருக்குதா, கேட்குதா, திவார் கேட்குதா, பார்வதி புரியுதா, சபரி விலகுதா அப்படின்ற மாதிரி ஹை டெசிபலில் ஹை பிச்சில் அவர் பேசுகிறாரு. எல்லோரும் காதை முடிக்கிறாங்க. அப்புறம் அவர் லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் செஞ்சுட்டு எதுக்கு இவ்வளோ சத்தம் பார்வதி, இன்னொருத்தர்கிட்ட அமைதியாக இருந்தால் தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். திவாகர் நீ ஏன்ப்பா கத்துற, தேவையில்லாமல் நீ நடிக்காத, கருத்தெல்லாம் வைக்க முடியல அப்படின்னு நீ கதை அடிச்சிட்ருக்காத, தராதரம் மீட்ரு எதாவது வச்சுருக்கிறியா அப்படிலாம் விஜய் சேதுபதி அவர் கேள்வி கேட்குறாரு. திவாகர் பேசாமல் கல்லூரி மகன் மாதிரி நிற்கிறாரு. திவாகர் விவரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், திவாகருக்கு விவரம் படு விவரம், யார்கிட்ட எப்போ பேசினா யார்கிட்ட எப்போ பேசக்கூடாதுன்றது அவருக்கு தெளிவாக தெரியும். இப்போ அவர் பேசக்கூடாது நேரன்றது அவருக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால பேசாமல் அமைதியாக வாயை மூடிக்கிட்டு பேசாமல் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே எழுப்பி கேட்குறாரு, நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்கிறல்ல, முடியலன்னா வெளியே போயிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவரை கேள்வி கேட்குறாரு. அப்புறம் கலையரசனை எழுப்பி நிப்பாட்டி கேள்வி கேட்குறாரு, யாருக்கும் நாங்கள் இந்த பிக் பாஸ் சீசனில் இவ்வளோ பீப் போட்டதில்ல, அவ்வளோ கெட்ட வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க, இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சபரி எழுப்பி எதுக்கு நீ தேவையில்லாமல் கத்தி கத்தி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவர் கண்டிக்கிறாரு. அப்புறம் ரம்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீ என்ன பாட்சா லெவலுக்கு பேசிகிட்ருக்க, நான் ரவுடி, நான் வெளியே நான் யார் தெரியுமா, வெளியே போன ரேஜ் வேறு அப்படின்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவரை ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன் கொடுக்குறாரு. இப்போ இந்த நேரத்தில் கலையரசன் சிரிக்கிறாரு. சிரிக்கிறப்போ விமர்சனம் பண்ணுற போது சிரிக்காதீங்க கலையரசன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவரையும் கண்டிக்கிறாரு.
அப்புறம் கனியை எழுப்பி வந்து கண்டிக்கிறாரு. கனியை எதுக்கு கண்டிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரம்யா வந்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறப்போ வந்து இன்டர்வலில் ரம்யா கிட்ட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆறுதலாக சொல்கிறதா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப அப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சீரியஸாக இல்லை, அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம், நீ வந்து ரம்யா கிட்ட நீ எப்படி சொல்லலாம், இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி வந்து கனியை வந்து அவர் கண்டிக்கிறாரு. இவங்க என்ன தான் கண்டித்தாலும் வந்து கனிக்கு வந்துட்டு ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட் வந்துட்டு த்ரூ அவுட் நம்ம எபிசோட்ஸில் பார்க்குறோம். இன்டைரக்டாக வந்து கனிக்கு வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ 24/7 பார்க்குறவங்க வந்து சொல்கிறவங்க அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, கனியையும் வந்துட்டு இந்த பார்வதியும் திவாகரையும் கமருதீனையும் அப்பப்போ கூப்பிட்டு வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவங்க பேசுகிறது, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து நமக்கு வந்து அவங்க வந்து 1 ஹவரில் போட்டு காட்டுறதில்ல, 24/7லேயும் போட்டு காட்டுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஜய் டிவியினுடைய டிரான்ஸ்பரன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்வதிக்கு வந்துட்டு எழுப்புறாரு. பார்வதி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்மளை அதிகமாக ஏதாவது பேசிடுவாரோன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை பற்றி பேச போகிறதில்ல, உனக்கு நீதாம்மா எதிரி, நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருங்க உட்காருன்ற மாதிரி அதோட வந்து கட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கானா வினோதை எழுப்பி, எல்லாரும் 1 வருஷம் நீ சொல்கிற, நீ 20 வருஷம்னு சொல்லிக்கிற, 20 வருஷம்னா எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கணும், ஏன் நீ அந்த மெச்சூரிட்டியாக இல்லைன்ற மாதிரி வினோதை வந்து கண்டிக்கிறாரு. அப்புறம் வந்து கனியை திருப்பி எழுப்பி, இப்போ தான் நான் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், திவாகருக்கு வந்து இன்டைரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து விஜய் சேதுபதியினுடைய பயாஸ் வந்து கிளியராகவே பச்சையாகவே தெரியுது. கனியை எழுப்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து திவாகர் சட்டை போடாத பற்றி ஏன் கண்டிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அது கனி வந்துட்டு, இல்லை சார், அவங்க வந்து சட்டப்படாமல் போடுறது வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவர் உடனே வந்து கார்னர் பண்ணுறாரு. அப்போ அந்த வீட்டில் யாரும் சட்டை கிட்ட போடாமல் இருக்கிறது இல்லையா, சபரி இப்போ யார் யார் போடுறது இல்லைன்றது நீங்களே சொல்லுங்கன்றாரு. சபரி, கமருதீன், எஃப்ஜே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா நேரமும் வந்துட்டு நம்ம சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது குளிக்கிற நேரம், மற்ற நேரம் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னால் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேர்த்துனா கொஞ்சம் சட்டை கழட்டிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்துட்டு நம்ம வந்து குளிக்க போவோம். இது வந்து ஒரு காமன் தான். இது விஜய் சேதுபதிக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இது கண்டென்ட் கொடுக்குற திவாருக்கு வந்துட்டு வக்காலத்து வாங்கணுமே. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கனியை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்களெல்லாம் நீ வந்து கண்டிக்கிறது கிடையாது, நீ வந்து திவாகரை கண்டிக்கிறியே அப்படின்றாரு. ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும் விஜய் சேதுபதிக்கு, நிகழ்ச்சியை பார்க்குற நாங்களோ மக்களோ வந்து முட்டாள் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க விஜய் சேதுபதி. எனக்கும் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட வந்து உடன்பாடு கிடையாது. அவங்க வந்து சட்டை போடாதுன்றது வந்துட்டு ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதாவது சட்டை போடாமல் இருக்கிறத விட தன் உடம்பை வந்து காட்டி வந்து ஆக்ஷன் பண்ணுறது. இது என்ன ரீல்ஸ் எடுக்கிற இடமா நம்ம பிக் பாஸு? பிக் பாஸில் வந்து ரீல்ஸ் தான் வெளியே எடுத்துகிட்டு இருக்கார்ல, வெளியே எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய ரீல்ஸை வந்துட்டு எதுக்கு வந்து உள்ளே வந்து ரீல்ஸ் எடுக்கிறது? ரீல்ஸ் மட்டும் தானே எடுக்கிறாரு, மற்ற நேரம் கத்துறது. இதை தவிர வந்து திவாகர் என்ன பண்ணுறாரு? இவர் வந்துட்டு இதை பண்ணுறதை வந்து அவர் வந்து அவரை வச்சு தான் ஓடுதுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இன்டெரக்டாக சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்து கனியை வந்து கொஞ்சம் வந்து அவர் வந்துட்டு ஆட்டி பார்க்குறாரு விஜய் சேதுபதி. சட்டை போடாத மற்றவங்களாம் நீங்கள் கண்டிக்கலை அப்படின்னு. அப்போ 2 பேரும் ஒன்றா. அதாவது வந்து விஜய் சேதுபதி வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. அதாவது வந்து திவாகர் வந்து சட்டை போடுறது மட்டும் இல்லைங்க, மைக்கும் போடுறது கிடையாது, சட்டையும் போடுறது கிடையாது. ஒரு நாளில் வந்து 3/4 நேரம் வந்து ரீல்ஸில் சட்டை போடாமல் இருக்கார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய அங்க அசைவுகளை வந்து 2 மார்பையும் வந்து ஆட்டி காட்டுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு லேடிஸ் வந்துட்டு ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய லேடிஸுக்கு அது எந்த விதமான தர்ம சங்கடத்தை உண்டாக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியாதா? பெண் குழந்தை வச்சுருக்கிற அப்பாக்களுக்கு வந்து இது நல்லாவே வந்து தெரியுங்க விஜய் சேதுபதி. சரி, ரைட்டு. இப்போ நான் இப்படி பேசுகிறதுனால விஜய் சேதுபதிக்கு வந்து அகென்ஸ்டாக பேசுகிறேன்ல, எனக்கு தெரிஞ்ச நியாயம்ன்றது வந்து பொதுவாக வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் திவாகரை எழுப்பி வந்துட்டு அவரையும் கண்டிக்காமல் இருந்தால் பச்சையாக தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் லைட்டாக நீங்கள் வந்து எஃப்ஜே கனி வந்து கட்டுப்பிடிச்சதை பற்றி அநாகரிகம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது. அதாவது வந்து அந்தந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த சமயம் தான் பேசணும்.
அதை சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை எடுத்து விடுறது வந்துட்டு அது வந்து சரிப்பட்டு வராது. இது வந்து அப்படின்ற மாதிரி வந்து போகிற போக்கில் வந்து திவாகரை லைட்டாக கண்டித்து உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன் கூப்பிட்டா போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? பிரவீன் தான் வந்து வீட்டு தலைன்றது உங்களுக்கு தெரியாதா? உட்காருங்கன்ற மாதிரி திவாகருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேலை பார்க்குறதா துஷாரையும் அரோராவும் எழுப்பி வந்து பேசி உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வியானாவை வந்துட்டு பாராட்டுன்ற பேரொழியில் வந்து வியானா நீ வந்து இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணுறம்மா, நீ வந்து குட்டாக அனலைசஸ் பண்ணுற, இப்போ நீ வந்து சொல்லு அப்படின்றாரு. பட் இவர் நினைக்கிற மாதிரி வியானா அந்தளவுக்கு புத்திசாலி இல்லை, கொஞ்சம் ஓரளவு ஓப்பனாக போகிறாங்க. பட் இவர் நினைக்கிற அளவுக்கு வியானா இல்லைன்றது வியானா வந்துட்டு அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியில்லைன்ன உடனே தலையில் கை வச்சுட்டு சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது ஒருத்தரை பாராட்டுறதுக்கு முன்னால் ஓவராக பாராட்டுறதும் அதுக்கப்புறம் தலையில் கை வைக்கிறதும் வந்துட்டு பிக் பாஸ் இன்மேட்ஸு சூப்பர் டீலக்ஸ் இன்மேட்ஸுக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். பட் ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய விஜய் சேதுபதி இந்த மாதிரி பண்ணுறதுன்னு வந்துட்டு எந்த விதத்தில் நியாயன்றது வந்து நமக்கு வந்து புரியலை. அதே மாதிரி வந்து ரம்யாவை எழுப்பி வந்து கேட்குறாரு, நீ வந்து உனக்கு கொடுத்த டாஸ்க்கு யாரா அந்த பையன்ற விஷயத்தில் வந்துட்டு நீ வந்து சரியாக சொல்லலை, இப்போ நீ சொல்லு யார் சாப்பிட்றது யார் தூங்குறதுன்னு சொல்லுன்னு சொல்கிறப்போ வந்து ரம்யா வந்து இப்போ வந்து வெப்ஜே அண்ட் வினோதுன்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லுங்கள், அப்படி கிளியராக சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொதுவாக வந்து பேசுகிறாரு, வன்முறைன்றது வந்து கோழைகளின் ஆயுதம், வன்முறையை வந்து கத்தி பேசுகிறதுலாம் வேண்டாம் ஆன்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சபரியை எழுப்பி சபரிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் நீ நியாயம் கேட்குறீங்க, மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தால் நீ அங்கே நியாயம் கேட்குறது கிடையாது, தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. யாரெல்லாம் வந்து உறவு முறைகளை வந்துட்டு வச்சு கூப்பிட்றதுன்றது வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் தான். அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டுட்டா அப்புறம் அவங்கள வந்து நாமினேட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வச்சு கூப்பிட்றது இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுன்றதை வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை எஃப்ஜே எழுப்பி அது என்ன டியூடு, பிக் பாஸ் உனக்கு டியூடா, எனக்கு நானே வந்து பிக் பாஸ்ன்னு சொல்கிறப்போ நீ எதுக்குப்பா அவர் டியூடுன்னு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து சபரி எழுப்பி அவர் என்ன உனக்கு நீ என்ன அண்ணன் சொல்கிற, அவர் உனக்கு என்ன அண்ணனா அப்படின்ற மாதிரி அதை ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நியாயம் வந்து எல்லாருக்கும் கேட்கணும் சபரி, அதே நேரம் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கலாம் அது ஒரு குரூப்பிசம் மாதிரி ஆகிடும், ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் நியாயம் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் குரூப்பிசம் தான், உட்காருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அடாடா நம்ம திவாகரை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது பொதுமக்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் வந்து அது இன்னொருட பதிய வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து அவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் திவாகரை வன்மையாக கண்டிக்கிறேங்க அப்படின்றாரு. திவாகரை எழுப்பாமல் திவாகரை வந்துட்டு கூப்பிட்டு பேசாமல் நான் திவாகரை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ரைட்டு. இப்போ நமக்கு இது வரைக்கும் பார்த்த எபிசோடில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கனியும் திவாகருக்கும் வந்துட்டு பிக் பாஸ் வந்து இன்டெரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வியானாவுக்கும் வந்துட்டு இன்டெரக்டாக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வந்துட்டு நம்ம இன்றைக்கி நடந்த விஜய் சேதுபதி வந்த சாட்டர்டே எபிசோடில் நமக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் எலிமினேஷன் ப்ராசஸ் நடக்குது, கலையரசனை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறாங்க. அதை நம்ம எதிர்பார்த்தது தான், ஏன்னா அரோரா வந்து எலிமினேட் பண்ண முடியாது. அரோரா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி ஆயுதமாக தேவைப்படுது பிக் பாஸுக்கு. அதனால் வந்து கலையரசனை வந்துட்டு வெளியே அனுப்புறது வந்து நல்லதுன்ற முடிவுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே அதான் சொல்கிறோம், டிரான்ஸ்பரன்சி எங்கே இருக்குது. ஸோ அதனால் கலையரசனை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. போகிற கலையரசன் வந்துட்டு ஒரு இது போகணும் இல்லையா, போகாமல் உட்காந்துக்கிட்டு திருப்பி அங்கே வந்து ஒரு டைலாக் அடிக்கிறாரு, தான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்ற மாதிரியும் சாம்பலேருந்து எந்திரி பண்ணுற மாதிரியும் வயல் காலில் வந்தாலும் வருவேன்ற மாதிரியும் ஒரு நப்பாசை மாதிரி பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் வந்துட்டு கலையரசனுக்கே ஓவர்ன்றது வந்து நமக்கு தெரியுது, அவருக்கு வெளியே வந்தால் தான் தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே எழுப்பி வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நாக் அவுட் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியாது, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை வெளியே அனுப்பி இங்கே என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி வந்துட்ட மாதிரி சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்து முடிக்கிறாரு. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அதிகமாக திட்டலை, அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ பார்வதி வந்து முகத்தில் வந்து நவரசமாக வந்து எமோஷன்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் சரின்றது வந்து நமக்கு தெரியல. அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கண்டிக்கிறதுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு துப்பு இருக்கிறதான்றது வந்து நமக்கும் புரியல. சரி பார்ப்போங்க.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து போன எபிசோடு நல்லா இல்லைன்னா இன்றைக்கி நடந்த வெள்ளிக்கிழமை நடந்த எபிசோடு சரியான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதோடு வந்து இந்த சாட்டர்டே எபிசோடு வந்து முடியுதுங்க.